ஒரு ஆத்தங்கரையில அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கடினமா உழைச்சு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல ரொம்ப ஏழையான ராமு என்ற ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய குரலை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ராமு அற்புதமான தன் குரலால பாடி ஆடு மாடுங்களை காட்டுக்குள்ளே கொண்டு போவாரு. காட்டுல ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலைக்கு கீழே அகலமான ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தினோட நிழல்ல உட்கார்ந்து ராமு பாடுவாரு. ஆடு மாடுங்களை எல்லாம் கண்காணிச்சுட்டும் இருந்தாரு. சாயங்காலம் ஆனதும் ராமு ஆடு மாடுங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு கிராமத்துக்கு போவாரு. ஆடு மாடுங்களை எல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. தினம் முழுதும் ஆடு மாடுங்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு காசை கொடுத்துருவாங்க. அந்த காசை ராமு வீட்டுக்கு எடுத்துன்னு போவாரு. அம்மா, ரொம்ப பசிக்குது. சீனு, வா நம்ம சாப்பிடலாம். என்னம்மா எப்பவும் சப்பாத்தியும் சட்னியுமா? சீனு, அப்படி சொல்லக்கூடாது. ராமு ரொம்ப உழைச்சுதான் பணம் சம்பாதிக்கிறான். அதனாலதான் நம்மால வயிறு நிறைய சாப்பிட முடியுது. இந்தாம்மா, இன்னைக்கு கிடைச்சது. முடிஞ்சா ராமுக்கு ஏதாவது நல்லதா பண்ணி கொடுங்க. ராமு தினமும் ஆடு மாடுங்களை கூட்டிக்கிட்டு மலை பக்கத்துக்கு போவாரு. அப்படி கிடைக்கிற பணத்தால வீட்டுக்கு வேண்டதெல்லாம் பண்ணுவாரு. ஒரு நாள் ராமு தன்னோட ஆடு மாடுங்களை கூட்டிக்கிட்டு மலைக்கு வந்தாரு. அங்க அந்த பெரிய மரத்தை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்ததை அவரு பார்த்தாரு. அத பார்த்து ராமு யோசிச்சாரு. ராமுவுக்கு அந்த மரத்தை ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவரு நினைச்சாரு. இத பாருங்க, மரத்தை வெட்டுறவரு. இந்த மரத்தோட சாபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் இந்த மரத்தை செபிச்சிருக்காரு. இந்த மரத்து மேல ஒரு வயசான சூனியக்காரி இருக்கு. இந்த மரத்தை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுடைய உயிரை எடுத்துரும். அந்த சூனியக்காரி வந்து உங்க உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஓடிடுங்க. மரம் வெட்டி கீழே விழுந்ததை பார்த்து ராமு சிரிச்சாரு. அப்போது அந்த மரத்தினுடைய ஆத்மா வந்துடுச்சு. உனக்கு ரொம்ப நன்றி ராமு, நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட. நீ ரொம்ப நல்ல மனுஷன். நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். ஒரு சாதாரண மணி, இதனால என்ன பலன்? இது சாதாரண மணி இல்ல, அற்புத சக்தி படைச்சது. இந்த மணியால நீ எதை சாப்பிட கேட்டாலும் அது கிடைக்கும். ரொம்ப நன்றி. அதாவது நானும் என் குடும்பத்தாரும் இனிமே பசியோட இருக்க மாட்டோம். ஆனா ராமு, ஞாபகம் இருக்கட்டும், இந்த மணிய ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தணும். நன்றி. அற்புத சக்தி படைத்த மணியுடன் ராமு வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா, பாரு, என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. என்ன இது? இது ஒரு சாதாரண மணிதானே? இந்த மணியை என்ன பண்ண போறீங்கன்னா? டேய் சீனு, இது சாதாரண மணி இல்ல, மாயமணி. இந்த மணியால நாம எதை கேட்டாலும் சாப்பிட முடியும். அப்படியாண்ணா, நாம கேட்டு பாப்போமா? உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேளு. எனக்கா சப்பாத்தி, சாதம், பன்னீர், ஜிலேபி எல்லாமே வேணும். இதுல கண்டிப்பா மாயவித்தை இருக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லம்மா. அப்புறம் என்னாச்சு? ராமு தினமும் ஆடு மாடுங்களை கூட்டி சந்தோஷமா மலைக்கு போவாரு. இத பத்தி கவலையே இல்ல. ஒரு நாள் ராமுவுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தபோது அவன் பார்த்தான், சீனு முதல்லயே சாப்பாட வாங்கி இருக்கான். வாங்கின சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவன் மறுபடியும் மணி அடிச்சான். ஆனா இந்த வாட்டி எதுவுமே வரல. அப்புறம்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, அந்த மாய மணி தினமும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு. காலி பாத்திரங்களை பார்த்து பசி இருந்ததுனால ராமுவுக்கு கோபம் வந்துருச்சு. பசியை போக்கத்தானே இந்த மாயமணி கிடைச்சதுன்னு அவன் யோசிச்சான். நாளையில இருந்து மலைக்கு போகும்போது அந்த மாயமணிய கையில எடுத்துக்கிட்டு போனோம்னு அவரு முடிவெடுத்தாரு. ராமு மாயமணிய எடுத்துக்கிட்டு போனாரு. வீட்டுல சீனுவும் அம்மாவும் மணி தேடிக்கிட்டே இருந்தாங்க. காலையில இருந்து அவங்க எதுவுமே சாப்பிடல. 2 பேருக்கும் ரொம்ப பசி. மணி கிடைக்காததுனால ராமு எதிர்பார்த்து 2 பேரும் இருந்தாங்க. சாயங்காலம் ராமு வந்துட்டான். ராமுவை பார்த்த உடனே, அண்ணா, ரொம்ப பசிக்குது. அந்த மாயமணி எங்க இருக்கு? காணோம். இதோ இங்க பாரு. நீ இதை எடுத்துக்கிட்டு போனியா?
எதுக்கு? பாவம் சீனு காலையில இருந்த பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட வயித்தை பத்தி மட்டும்தான் நீ நினைக்கிறியா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. அண்ணா அண்ணா நீ ஏன் அந்த மாதிரி செஞ்ச? என்ன மன்னிச்சுக்கங்கம்மா, நான் ரொம்ப சுயநலக்காரன் ஆயிட்டேன். நான் இனிமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஒரு நாள் நம்ம சுயநலக்காரங்களா ஆக கூடாது. நம்மள பத்தி நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி ஒரு கிராமத்துல நந்தன் வந்தன் அப்படின்னு 2 பேரு மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நந்தன் நல்ல உழைப்பாளி. தினமும் காலையில சீக்கிரமா எழுந்து அவன் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பான். இருட்டின உடனே வீட்டுக்கு வருவான். ஆனா வந்தன் ரொம்ப சோம்பேறி. சூரியன் உதிச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் எழுந்திருப்பான். குறைந்த அளவே மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். 1 வருஷம் கழிஞ்சது. நந்தன் நல்லா உழைச்சு நிறைய பணத்தை சேமிச்சு வச்சான். நந்தன் தன்னோட வீட்டை ரொம்ப பெருசா கட்டினான். வந்தன் எப்பவும் போல சோம்பேறியாவே இருந்துட்டு வந்தான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நந்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். அதை பார்த்த வந்தனுக்கு பொறாம வந்துச்சு. நானும் சரி நந்தும் சரி மரம் வெட்டிங்க. 1 வருஷத்துல அவன் இவ்வளவு வளர்ந்துட்டான். ஆனா என்னால முடியலையே. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன மந்திரமாயம் பண்றான்னே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நந்தன் காலையில நேரத்திலேயே எழுந்திருச்சு மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிடுவான். மகாராஜா கிளம்பிட்டாரா? நிம்மதி இல்லாத ஜீவன். நான் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு தான் போவேன். வழக்கம் போல வந்தன் தூங்கிக்கிட்டே இருந்தான். நந்தன் காட்டுல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நதி ஓரத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்த மரம் சரியான மரம். இந்த மரத்தோட கிளைகள் கூட ரொம்ப பெருசா இருக்கு. இதை வெட்டினா சரியா இருக்கும். நந்தன் அதை வெட்டுறான். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கிளையா அவன் வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்த மரம் வெட்டி கை நழுவி நதிக்குள்ள விழுந்துருது. ஐயோ கடவுளே! அவன் மேல இருந்து கீழே இறங்கினான். அப்பதான் அவன் யோசிச்சா, ஐயோ என்கிட்ட ஒரே ஒரு மரம் வெட்டி தானே இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரத்தை எப்படி வெட்டுவேன்? மரம் வெட்டலினா நான் என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சு நந்தன் ரொம்ப கவலைப்பட்டான். நந்தன் அப்படியே நதி ஓரத்துல உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சான். வனதேவனே, எனக்கு நீதான் உதவணும். அப்போ நந்தன், நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லு. என்னோட மரவெட்டி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. நீங்க தான் அதை எனக்கு திரும்ப எடுத்து தரணும். அந்த மரவெட்டி இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஜலதேவர் தண்ணிக்குள்ள கீழே போனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தங்க மரவெட்டியை கொண்டு வந்து நந்தன் கிட்ட கொடுத்தாரு. இந்தா நந்தன், உன்னுடைய மரவெட்டி. இது என்னோட மரவெட்டி இல்ல, இது தங்க மரவெட்டி. நீங்க எனக்கு என்னோட மரவெட்டியை கொடுத்தீங்கன்னா போதும். ஜலதேவர் மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கினாரு. இந்த தடவை ஜலதேவர் மேல வரும்போது அவர்கிட்ட வேற ஒரு வெள்ளி மரவெட்டி இருந்துச்சு. ஒருவேளை இதுதான் உன்னுடைய மரவெட்டியோ? இல்ல, இதுவும் என்னோட மரவெட்டி கிடையாது சாமி. என்னோட மரவெட்டி இரும்பாலையும் மரத்தாலையும் ஆனது. அதை கேட்ட ஜலதேவர் மறுபடியும் தண்ணிக்குள்ள மூழ்கினாரு. அதுக்கப்புறமா நந்தனோட மரவெட்டியை அவர் எடுத்துட்டு வந்தாரு. நந்தன் தன்னோட மரவெட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுதான் என்னோட மரவெட்டி. இந்தா, இத வாங்கிக்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லு, உன்னுடைய மரவெட்டி ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது தங்கம் வெள்ளி மரவெட்டிய நீ ஏன் வாங்கிக்கல? என்னோட மரவெட்டி விலை உயர்ந்ததுதான். ஏன்னா இந்த மரவெட்டி இல்லைன்னா நான் எப்படி பொழைக்க முடியும் சொல்லுங்க? இந்த மரவெட்டி இல்லைன்னா என்னால எப்படி மரத்தை வெட்டி விற்க முடியும்? ரொம்ப ரொம்ப நல்லது. நீ உழைப்ப உன்னுடைய துணையா ஏத்துக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பேராசை குணமே இல்ல. இந்தா, இந்த தங்கம் வெள்ளி மரவெட்டி உனக்கு என்னுடைய பரிசா இருக்கட்டும். எப்பவும் சந்தோஷமா இரு. நந்தன் மண்வெட்டிகளை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஜலதேவருக்கு அவன் நன்றி சொல்றான். ஜலதேவரும் நீருக்குள்ள மூழ்கிடுறாரு. நந்தன் கையில தங்க மரவெட்டி இருக்கிறத பார்த்து வந்தன் அப்படியே அசந்து போயிடுறான். நந்தன் பின்னாடியே வந்தன் பின்தொடர்ந்து போறான். நந்தன் தன்னோட மனைவி கிட்ட தங்க மரவெட்டி வெள்ளி மரவெட்டி கதைய எடுத்து சொல்றான். இதையெல்லாம் ஜன்னல் வழியா ஒட்டு கேட்டுறான் வந்தன். ஓ, அப்படின்னா இதுதான் விஷயமா? நானும் நதிகிட்ட போய் தங்க மரவெட்டிய நானும் கொண்டு வரேன்.
வந்தனும் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த நதிக்கு போய் தான் கொண்டு வந்திருக்கிற மரவெட்டிய தண்ணிக்குள்ள தூக்கி எறிகிறான். அதுக்கப்புறம் ஜலதேவரை நினைச்சு பிரார்த்தனை செய்யறான். சொல்லு வந்தன், எதுக்கு என்ன நினைச்சுக்கிட்ட? என்னுடைய மரவெட்டி தண்ணியில விழுந்துருச்சு, அத கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஜலதேவர் தண்ணிக்குள்ள மூழ்கி வந்தன் தண்ணிக்குள்ள எரிஞ்சானே அதே மரவெட்டியை கொண்டு வந்து தர்றாரு. இந்தா வந்தன், உன்னுடைய மரவெட்டி. இல்ல, இது என்னுடைய மரவெட்டி இல்ல. ஜலதேவர் திரும்பவும் தண்ணிக்குள்ள மூழ்கி வெள்ளி மரவெட்டியை கொண்டு வந்து காட்டுறாரு. அத பார்த்த வந்தன் இது என்னதில்லன்னு சொல்றான். ஜலதேவர் தண்ணிக்குள்ள மூழ்கி தங்க மரவெட்டியை கொண்டு வந்து காட்டுறாரு. அப்ப வந்தன், இதுதான் என்னுடைய மரவெட்டி. நீ ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருக்க. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொன்ன ஜலதேவர் திரும்பவும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாரு. ஐயோ, என்னுடைய மரவெட்டி, என்ன மன்னிச்சிருங்க. வந்தன் பொய் சொன்னதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருது. ஆனா நந்தனுக்கோ உண்மை பேசுனதுக்கான பரிசு கிடைச்சிருக்கு. அதனால பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை